வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் பிளேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். காற்றாலை மின் திட்டத்தால் மன்னார் மாவட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் அதற்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது என கடற்தொழில் அமைச்சர் உறுதி. மன்னாரில் காற்றாலை திட்டம் வேண்டாம் என இடம்பெற்று வரும் மக்களின் போராட்ட களத்திற்கு சென்று சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி ஆதரவு. மன்னார் காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிராக அமைதி வழியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்களை போலீசார் தாக்கியமைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கண்டனம். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் சந்திப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட பேராசிரியர் பதவி உயர்வுகளுக்கு பேரவை அங்கீகாரம். தொடர்வது முதன்மைச் செய்திகள். காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு முன்னைய ஆட்சியாளர்களை அனுமதி கொடுத்தனர் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். காற்றாலை மின் திட்டத்தால் மன்னார் மாவட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் அதற்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது என கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அதாவது இந்த கனிய மணல் அகழ்வு சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் கூட நான் தான் முதல் தடவையாக இன்றைக்கு இந்த மன்னார் மாவட்டம் எதிர்காலத்தில் அத்துப்பட்டி கிராமமாக மாறிவிடும் என்று நான் தான் கூறுகிறேன். அதாவது கனிய அகழ்வின் மூலமாக ஏற்பட போகின்ற ஆபத்து அபாரான ஆபத்து தான் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு இந்த காற்றாலை மின் நிலையங்கள் அமைப்பது தொடர்பான பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனை இன்றைக்கு ஒரு பூதகரமான பிரச்சனையாக மாறி இருக்கின்றது என்பது உண்மை. அது தொடர்பாக எங்களுடைய ஜனாதிபதியின் பல சுற்று பேச்சுவார்த்தையில் நடத்தப்பட்டது என்பது உண்மை. அது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பது உண்மை. இருந்த போதிலும் கூட இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த காற்றாலை மின் நிலையங்களை அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை. முன்னைய ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அவைகள் அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்ற தருவாய். அப்ப அப்படியான நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் அனுமதி மறுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு இதுகளுக்கான விரயமான கோடி பில்லியன் கணக்கான பணத்தை மீண்டும் அரசாங்கத்தின் மூலமாகவே அந்த நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால் நாங்களும் கூட இங்க இருக்கின்ற மக்களிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொண்டு ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது இந்த காற்றாலை மின் நிலையங்கள் அமைப்பதன் மூலமாக மன்னாருக்கு பாதிப்பு வருமாக இருந்தால், மன்னார் மண்ணுக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான அனுமதியை நாங்கள் கொடுக்க போவது இல்லை. மன்னாரில் காற்றாலை திட்டம் வேண்டாம் என இடம்பெற்று வரும் மக்களின் போராட்ட களத்திற்கு சென்று சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக போராடி வரும் மக்கள் மீதான தாக்குதலுக்கு இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களின் போராட்ட களத்திற்கு சென்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். மன்னார் மண்ணிலே காற்றாலைகள் மூலம் மின்சாரம் பெறுவதற்காக அரசாங்கங்களால் முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்தினாலும் பாரதூரமான வகையிலே முன்னெடுக்கப்படுகிற பொழுது நேற்றைய தினம் அந்த காற்றாலைகள் கொண்டு வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி மக்கள் இந்த இடத்திலே போராட்டம் நடத்திய பொழுது அவர்கள் நிலைத்துத்தனமாக இந்த அரசினுடைய போலீசாரால் மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். காரணம், பெண்கள், பங்கு தந்தையர்கள் மற்றும் அதில் இருந்த மனித உயிர்களை கவனத்தில் கொள்ளாது கடந்த அரசாங்கங்கள் போல இந்த அரசும் மிருகத்தனமான நடவடிக்கையை நேற்றைய தினம் மேற்கொண்டிருந்தது. இந்த நடவடிக்கை என்பது தாங்கள் சொல்லி வந்த தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே குறிப்பிட்ட மன்னார் மண்ணிலே இன்றைய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்த கருத்துக்களுக்கு முரணான வகையிலே இந்த நடவடிக்கைகள் நடைபெற்றிருக்கிறது. மக்கள் தங்களுடைய எண்ணங்களை, கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற, கருத்துக்களை சொல்லுகின்ற உரித்தும்
உரிமையும் அவர்களுக்குரிய அந்த உரிமைகளை நிராகரித்து அவருடைய கருத்துக்களை நிராகரித்து வன்முறை ரீதியாக போலீசார் அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டதும் அந்த மக்கள் மீது மிக மோசமான தாக்குதல்களை மேற்கொண்டதும் கண்டனத்துக்குரிய விஷயம். மன்னார் காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிராக அமைதி வழியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்களை போலீசார் தாக்கியுள்ளனர். இதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராக தாம் வன்மையாக கண்டிப்பதாக கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இன்று கட்சியின் யாழ் அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். காற்றாலை திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசாங்கம் காவல்துறையை செலுத்தி நேற்று பாரதூரமான வன்முறை அஹிம்சை வழியிலே ஜனநாயக வழியிலே செயல்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு எதிராக கட்டி வீழ்த்தப்பட்டது. இந்த செயல்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய உண்மையான முகத்தை காட்ட வழிகட்டிருக்கின்றது. அபிவிருத்தி என்பது மக்களுக்காக இருக்கணுமே தவிர மக்களுக்கு விரும்பாத அபிவிருத்தி எக்காரணம் கொண்டும் நியாயப்படுத்தவும் முடியாது. அதை எக்காரணம் கொண்டும் நின்று பிடிக்கப் போவதும் இல்லை. இது நாங்கள் சொன்ன விஷயங்கள் அல்ல. இது தேசிய மக்கள் சக்தி இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தங்களுடைய ஊழல் செயல்பாடுகள் காரணமாக முன்னெடுத்த வேலை திட்டங்களை எதிர்க்கின்ற பொழுது கூறப்பட்ட வியாக்கியானங்கள், சொல்லப்பட்ட கருத்துகள், அந்த ஊழல் செயல்பாடுகளையும் வேலை திட்டங்களையும் எதிர்க்கின்ற பொழுது சொல்லப்பட்ட நியாயங்கள். மன்னர் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய பூர்ண ஆதரவையும் பூர்ண ஒத்துழைப்பையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்க விரும்புகின்றோம். வடகிழக்கிலே இருக்கக்கூடிய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யாமல் அரசு முன்னெடுக்கின்ற வரவு திட்டத்துக்கு நாங்கள் எதிர்க்காமல் இருக்கிற வார்த்தையைத்தான் நாங்கள் பாதிக்கிறோம். சரிண்ணா, ஆதரிக்கிறது மட்டுமல்ல, எதிர்க்காமல் இருக்கிறது, அதாவது நடுநிலைமை வகிக்கிறது கூட இந்த மோசமான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் எதிரல்ல என்றது சொல்கிறதுக்கு சமம். அந்த நிதி ஒதுக்கீட்டை எதிர்க்கிறதின் ஊடாகத்தான் இந்த அரசு செயல்படுகின்ற பயங்கரவாத செயல்பாடுகளையும் நாங்கள் மக்களாக வடகிழக்கில் பூர்ணமாக எதிர்க்கிறோம். ஏனென்றால் அதால் நேரடியாக பாதிக்கப்படுறவர்கள் தமிழர்கள். மன்னார் பகுதியில் நிறுவப்பட உள்ள காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீசாரால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைக்கு கண்டனம் வெளியிடும் வவுனியாவில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டதுடன் துண்டு பிரசுரமும் வழங்கப்பட்டது. மக்கள் போராட்ட இயக்கம் மற்றும் வவுனியா மாவட்ட சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு ஆகியன இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தன. வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் அங்கிருந்து நகரில் பல்வேறு பகுதிகளுக்கு பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கியிருந்தனர். பலவிதமான கோரிக்கைகளிலே சிறப்பாக வடகிழக்கு தாயகப்பதிலிருந்து பலவிதமான அனூர் அரசால் முன்வைக்கப்பட்ட பல காரியங்கள் இப்பொழுது மீறப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். சிறப்பாக மன்னார் மாவட்டத்திலேயே கனியமண் அகழ்வுக்கு எதிராகவும் காற்றாலைக்கு எதிராகவும் 56 நாட்களாக மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 56 நாளினுடைய இந்த போராட்டங்களையும் உணர்வுகளையும் மதிக்காமல் இந்த அரசு மக்களுக்கு விரோதமாக செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். சிறப்பாக நேற்றைய நாளிலே போராட்ட களத்திலே நானும் இருந்தேன். அந்த வகையிலே மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் காட்டு மிராண்டித்தனமாக மக்களையும் குருக்களையும் அவர்கள் தாக்கி அந்த வாகனங்களை மன்னார் நகருக்குள்ளே நகர்த்து சென்றதாவது மிக வேதனை அளிப்பதை நாங்கள் இந்த வழியிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆகவே சிறப்பாக இந்த அரசு தன்னுடைய கோரிக்கையை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். அதே போல மூதூரிலே 800 ஏக்கர் காணியை தனியாருக்கு விற்கிற அந்த நிகழ்வையும் உடனடியாக அரசு கைவிட வேண்டும். தான் தன்னுடைய காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் தொடர்ந்து நல்ல முறையில் செயற்படுத்த வேண்டும். சிறப்பாக மன்னாரிலே அமைக்கப்படுகிற இந்த காற்றாலைக்கு எதிராகவும் கனிமனுக்கு எதிராகவும் உடனடியாக இதை நிறுத்தி மக்களுடைய எதிர்கால
வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும்படியாக அன்போடு கேட்டு நிற்கிறோம். தமிழின அழிப்பு, வலிந்து காணாமலாக்கப்பட்டமை மற்றும் மனித புதைகுழிகள் குறித்து சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று 3வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையின் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்து தமிழின அழிப்பு, வலிந்து காணாமலாக்கப்பட்டமை, போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் குறித்து சுயாதீன சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று 3வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் யாழ்ப்பாணம் செம்மணியில் கடந்த 29ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. போராட்டத்தின் வடக்கில் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இன்றைய போராட்டம் அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி ஆரம்பமானது. இலங்கையில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழின அழிப்பிற்கு, காணாமல் ஆக்கப்படுதல், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து 3வது நாளாகவும் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைக்கு மன்னார் மாவட்டம் 3வது நாளாக உணவு தவிர்ப்பு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால் 60வது அமர்வு ஜெனிவாவில் நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் இந்த 17 வருஷ காலமாக எத்தனையோ இடங்களில் என்ன விதமாக இந்த அரசாங்கத்துக்கும் சரி, உலக நாட்டுக்கும் சரி, ஜெனிவாவுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நாங்கள் அறிய கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலுமோ ஒரு நீதியுமோ ஒன்று கிடைக்க இல்லை. எத்தனையோ ஆணைக்குழுவை நீங்கள் கொண்டு வந்தீங்கள் இந்த 17 வருஷத்துக்கு இடையில். அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருக்கிற மாதிரியான ஒரு 13 ஆணைக்குழுவை நீங்கள் கொண்டு வந்தீங்கள். ஆணைக்குழுவை கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் ஜெனிவாவில் கால நீடிப்பு கொடுக்குற நேரத்தில் இங்கே வந்து அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஆணைக்குழுவை நியமிக்கும் என்னென்னு சொன்னால் அங்கே ஜெனிவாவையோ மற்ற நாடுகளையோ ஏமாத்துறதுக்காக. அதில் நாங்களும் ஏமாந்து போய் எங்களோட உறவுகளுக்கு இந்த ஆவணங்கள் இதுகளை கொண்டே கொடுப்போம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு என்னென்றாலும் ஒரு நீதி கிடைக்கும், எங்களோட பிள்ளைகள் உயிரோடு இருந்து எங்களுக்கு தெரிவினமென்று தான் நாங்கள் இந்த ஆணைக்குழுவை நம்பி கொண்டு போகிறது. இப்போ இந்த கடைசியாக கொண்டு வந்தது காணாமல் ஆக்கப்பட்ட ஆணைக்குழுன்னு சொல்லி கொண்டு வந்தவியல். அந்த ஆணைக்குழுவை கொண்டு வரையில் எங்களுக்கு துப்புரவாக விருப்பமில்லை, 2 வரையும் விருப்பமில்லை. அதை களவில் இரவுகளில் தான் கொண்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பூத்திருக்கிறீங்கள். ஏன்னா இரவில் மட்டும்தான் உங்களால் எங்களை ஏமாற்ற முடியுமென்றதுக்காக இரவில் கொண்டு வந்து செய்கிற நீங்கள். அதில் 4 பொறிமுறை, 4 பொறிமுறையில் 1வது பொறிமுறை உண்மையை கண்டறியுங்கள், 2வது நீதியை வழங்குங்கள், 3வது நட்டஈடு, 4வது மீள் நடக்காமல் இருக்கிறதுக்கு. சரி, நீங்கள் உண்மையை கண்டறியுங்கள் என்று சொல்லித்தான் நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து அரசாங்கத்தால் வந்தது. சரி, அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த வேணும். நாங்கள் அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒவ்வொரு பதிவுகளாக கொண்டு வந்து தந்த நாங்கள். ஆனால் அதிலையும் உங்கள்கிட்ட நீதி நியாயம் இல்லை. ஆனால் நாங்கள் உயிரோடு இருக்கல, எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று வேணும், எங்களுக்கு ஒரு நீதி ஒன்று வேணும். அதனால் இந்த சர்வதேசத்திடம் கேட்டு நிற்கிறோம். இந்த உள்நாட்டு பொறிமுறை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் கொலை செய்தவன்கிட்டே நாங்கள் போய் என்னென்று கேட்குறது? நீ கொலை செய்து விட எங்களோட பிள்ளைய காட்டுன்னா காட்டுவானா? காட்ட மாட்டானே. அப்போ எங்களுக்கு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக எங்களுக்கு ஒரு நீதி வழங்க வேணும்னு சொல்லி இதில் கேட்டு நிற்கிறேன். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முதல் பெண்மணி மெலனியா ட்ரம்ப் ஆகியோருடன் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டார். அரசு தலைவர்களுக்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய விசேட இரவு விருந்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டதுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். தேசிய அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்ட பகுதிகளில் சமுத்திர உயிரியல் பல்வகைமையின் பாதுகாப்பு மற்றும் நிலைபேறான பயன்பாடு தொடர்பான சமுத்திர சட்டம் குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடன உடன்படிக்கையில் 60வது உறுப்பு நாடு இணைந்ததை முன்னிட்டு நியூயார்க் நகரில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி பங்கேற்றார்.
பிரான்ஸ் அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குறித்த நிகழ்வு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் உள்ளிட்ட ஏனைய நாடுகளின் அரசு தலைவர்களின் பங்கேற்புடன் நியூயார்க் நகரில் நடைபெற்றதுடன் இந்த உடன்படிக்கையில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடான இலங்கையை பிரதித்துவப்படுத்தி ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அதில் கலந்து கொண்டார். இதன்போது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனும் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணிகளுக்கான துணை பொதுச் செயலாளர் வெளிவிவகார அமைச்சரை சந்தித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணிகளுக்கான துணை பொதுச் செயலாளர் ஜீனஃபியர் லாக்ரோயிஸுக்கும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்திற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு அமெரிக்காவிலிருந்து இடம்பெற்றுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்தின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் படை மற்றும் உலக அமைதி முயற்சிகளுக்கு இலங்கையின் தொடர்ச்சியான பங்களிப்பு தொடர்பில் இந்த சந்திப்பின் போது உரையாடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட பேராசிரியர் பதவி உயர்வுகளுக்கு பேரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஒருவரை சிரேஷ்ட பேராசிரியராகவும் சிரேஷ்ட விரிவுரையாளர் 6 பேரை பேராசிரியர்களாகவும் பதவி உயர்த்துவதற்கு பல்கலைக்கழக பேரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. விவசாய பீடத்தின் விவசாய உயிரியல் துறையைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை சிரேஷ்ட பேராசிரியராகவும் மருத்துவ பீடத்தின் சத்திர சிகிச்சையியல் துறை மற்றும் உடற்கூற்றியல் துறை ஆகிய துறைகளைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் 3 பேரையும் கலைப்பீடத்தின் புவியியல் துறை இந்து கற்கைகள் பீடத்தின் சமஸ்கிருத துறை மற்றும் இணைந்த சுகாதார விஞ்ஞானங்கள் பீடத்தின் விளையாட்டு விஞ்ஞான அலகைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் ஒருவரையும் பேராசிரியர்களாக பதவி உயர்த்துவதற்கே பல்கலைக்கழக பேரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டம் இன்று துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமையில் நடைபெற்றது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்றறிக்கை நியமனங்களுக்கு அமைய திறமை அடிப்படையில் சிரேஷ்ட பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்ப மதிப்பீடு மற்றும் நேர்முக தேர்வு முடிவுகள் பேரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. அவற்றின் அடிப்படையில் விவசாய பீடத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஜி திருக்குமரன் விவசாய உயிரியல் சிரேஷ்ட பேராசிரியராகவும் மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த சிறுநீரக சத்திர சிகிச்சை நிபுணர் பாலசிங்கம் பாலகோபி சிறுநீரகவியல் பேராசிரியராகவும் சத்திர சிகிச்சை நிபுணர் சுந்தரமூர்த்தி ஐயர் துரைசாமி சர்மா சத்திர சிகிச்சையியல் பேராசிரியராகவும் உடற்கூற்றியல் துறை தலைவர் கலாநிதி துரைரட்னம் செந்தூரன் உடற்கூற்றியல் பேராசிரியராகவும் புவியியல் துறை தலைவர் கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா புவியியல் துறையின் பேராசிரியராகவும் சமஸ்கிருத துறையின் தலைவர் கலாநிதி மகேஸ்வர குருக்கல் பால கைலாசநாத சர்மா சமஸ்கிருதத்தில் பேராசிரியராகவும் விளையாட்டு விஞ்ஞான அலகின் தலைவர் கலாநிதி சிவநேசன் சபா ஆனந்த் உடற்கல்வியியல் பேராசிரியராகவும் பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி பங்களிப்பின் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்கு 7 கெப்ரக வண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. இவை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிசவினால் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களுக்கு நேற்று கையளிக்கப்பட்டன. இது சுகாதார அமைச்சை மேம்படுத்தும் நோக்கத்துடன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஹெப்ரக வண்டிகளின் விலை தலா 22 மில்லியன் ரூபாய்களாகும். மத்திய வடமத்திய ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் சுகாதார சேவைகளுக்காக 45 கெப்ரக வண்டிகளை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அந்த வகையில் வண்டிகளில் கடந்த 2022 ஜனவரியில் 38 வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. நாரகன்பட்டி ரயில் நிலையத்தை நவீனமயப்படுத்தும் வேலை திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்த வகையில் செயற்படுத்தப்படும் ட்ரீம் டெசினேஷன் வேலை திட்டத்தின் கீழ் நாரகன்பட்டி ரயில் நிலையத்தை நவீனமயப்படுத்தும் வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. களனி வழிப்பாதையின் மற்றும் ஒரு தனித்துவமான ரயில் நிலையமாக கருதப்படும் நாரகன்பட்டி ரயில் நிலையம் ஹோடா வீதி ரயில் நிலையத்திற்கும் கிருளப்பன ரயில் நிலையத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது. கொழும்பிலிருந்து 5.06 கிலோமீட்டர் தூரத்திலும் கடல் மட்டத்திலிருந்து 3.72 மீட்டர் உயரத்திலும் அமைந்துள்ள இந்த ரயில் நிலையம்
2 பிரதான மேடைகளையும் ஒரு பயணச்சீட்டு கவுண்டரையும் கொண்டுள்ளது. தொழில் திணைக்களம், போக்குவரத்து திணைக்களம், நில அளவைகள் திணைக்களம் உள்ளிட்ட பல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு அருகில் அமைந்துள்ள இந்த ரயில் நிலையத்தை அன்றாட கடமைகளுக்காக வரும் ஏராளமான பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர். பயணிகளின் வசதிகளுக்காக ரயில் நிலையத்தில் ரயில் பாதையின் குறுக்கே மேடைகள் இணைக்கும் வகையில் பயணிகள் மேம்பாலம் நிர்மாணித்தல், 2வது மேடையின் கூரை அமைத்தல், சுகாதார வசதிகளை மேம்படுத்தல், பயணிகளுக்கு வசதியாக இருக்கைகள் அமைத்தல் போன்ற நவீனமயமாக்கல் பயணிகள் தனியார் துறையின் முழுமையான அனுசரணையுடன் NIO இன்ஜினியரிங்கின் ஆதரவுடனும் செயல்படுத்தப்படுகிறது. இன்றைய ஆரம்ப நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலிக் ஹேமச்சந்திர, கொழும்பு பிரதி மேயர் ஹேமந்த வீரகோன் உள்ளிட்ட ஏனைய மக்கள் பிரதிநிதிகளும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் கபில CK பெரேரா, ரயில் பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய, NIO இன்ஜினியரிங் உறுப்பினர், பிரதான நிறைவேற்று அதிகாரி ஆகியோருடன் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானங்கள் சேவைகள் அமைச்சு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாநகரத்தில் உள்ளக உணவக உரிமையாளர்களுக்கும் மாநகர முதல்வருக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாநகர பகுதிகளில் உணவகங்களை நடத்தி வரும் உணவக உரிமையாளர்களும் மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதனுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. உணவகங்களின் கழிவு முகாமைத்துவம் மற்றும் சுகாதாரமான முறையில் உணவகங்களை விற்பனை செய்தல், காட்சிப்படுத்தல் போன்ற சுகாதார நடைமுறைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. கலந்துரையாடலில் பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார், மாநகர ஆணையாளர் N தனஞ்சியன், மாவட்ட உணவு மருத்துவ பரிசோதகர் N தேவநேசன், மாநகர சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். கடைகளில் முன்புள்ள அந்த வடிகான்களை மூடியுள்ள அந்த கட்டமைப்புகளை நீங்கள் அகற்றி அந்த வடிகான்கள் மேல் இரும்பு அயன்களை கொண்ட கட்டமைப்புகளை உருவாக்கி அந்த நீர் வடிந்தோடுவதை பார்க்கக்கூடிய வகையிலே அந்த வடிகான்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை நாங்கள் இன்று அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். ஏனெனில் கொட்டல்களில் உள்ள பெரும்பாலான கொட்டல் உரிமையாளர்கள் இந்த கழிவு நீர்களை வடிகானினுள் விடுவது என்ற ஒரு முறைப்பாடுகள் எமக்கு கிடைத்த வண்ணமே இருக்கின்றன. இந்த கழிவு நீரை அவர்கள் இந்த வடிகானினுள் விடுவதன் காரணமாக உணவுகளில் தொற்றுகள் ஏற்பட்டு அந்த மக்களுக்கான அந்த சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதற்கான அந்த சந்தர்ப்பம் இருப்பதன் காரணமாக அவை நிவர்த்திக்கும் நோக்கோடு தான் நாங்கள் இந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருந்தோம். இப்படி இன்றைய நடந்த இந்த நிகழ்விலே அவர்களுக்கான மக்களுக்கான சுகாதார நலன் கருதி அந்த கொட்டல் உரிமையாளர்களுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றி சுகாதார நடைமுறையை பேண வேண்டும் என்று நாங்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதை மீறி அவர்கள் நடக்கும் பட்சத்திலே மாநகர சபையின் கட்டளை சட்டத்துக்கிணங்க அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என சட்டத்தரணி நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அரசாங்கம் இன்னல்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என சட்டத்தரணி நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் கள நிலவரங்கள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியது. அதே நேரம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதாகவும் நாடாளுமன்றத்துக்கு அதிகாரத்தை மீண்டும் வழங்குவதாகவும் உறுதியளிக்கப்பட்டது. அத்துடன் தேர்தல் முறைமையை மாற்றுவதாகவும் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. நாடு சரியான பாதையில் கொண்டு செல்லப்படும் என்ற நோக்கிலேயே மக்கள் அரசாங்கத்திற்கு வாக்களித்தார்கள். அந்த வாக்குறுதிகள் நிறைவேறாவிட்டால் தற்போதைய நிலை தொடராது. மக்கள் எதிர்க்கட்சிகள் எவ்வளவு போராடினாலும் பெரும்பாலும் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட முடியவில்லை. எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் பலர் ஊழல் செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களாவர். இலங்கையில் ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு சட்டமும் இல்லை. ஜனாதிபதி சொன்னால் யாராக இருந்தாலும் என்ன செய்தாலும் அது சட்டமாகிவிடும். இலங்கை அந்த நிலைக்கு சென்று விட்டது. அனுரகுமார திசாநாயக்கவும் ஒரு நாள் தனது பொறுமையை மீறி அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணினால் அவர் ஒரு மஹிந்தவாகவே மாறலாம். தாமரை கோபுரத்தில் பஞ்சி ஜம்பிங் திட்டத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் சிறந்த பேரிஸ் தெரிவித்துள்ளார்.
கொழும்பு தாமரை கோபுரம் அடுத்த ஆண்டுக்குள் பஞ்சி ஜம்பிங் திட்டத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் சிறந்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். At Lotus Tower and the progress made thus far. பஞ்சி ஜம்பிங் திட்டமானது பங்கேற்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிகபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் அறிமுகப்படுத்தப்படும். தாமரை கோபுரம் எப்போதும் சர்வதேச பாதுகாப்பு தரங்களை பேணி வருகிறது. புதிய நிர்வாகம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் வலுப்படுத்த உடனடியாக செயல்பட்டுள்ளது. கண்காணிப்பு தளத்தை சுற்றி VF வலைத்தடை நிறுவப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியாளர்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளனர். முக்கிய பகுதிகளில் CCTV கண்காணிப்பு கேமரா கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட விதிமுறைகள் மற்றும் மேம்பட்ட கண்காணிப்புடன் இந்த நடவடிக்கை கொழும்பு தாமரை கோபுரம் மேலாண்மை நிறுவனத்தின் பார்வையாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. இலங்கையில் முதல் பஞ்சி ஜம்பிங் வசதியை தொடங்க கொழும்பு தாமரை கோபுரமும் சிங்கப்பூர் கோ பஞ்சி நிறுவனமும் முன்னர் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தன. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தாமரை கோபுரம் உலகின் மிக உயரமான பஞ்சி ஜம்பிங் வசதியாக மாறும். So ladies and gentlemen, we have a responsibility to let the public of Sri Lanka ஐஸ் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டனர். மிகவும் சூட்சுமமான முறையில் ஐஸ் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த தம்பதியினரை நாவலப்பிட்டிய போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினர் நேற்று கைது செய்துள்ளனர். ஈஸி கேஸ் முறையில் பணத்தை பெற்றுக்கொண்டு கம்பளை, நாவலப்பிட்டிய உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதைப் பொருட்களை விநியோகம் செய்வதாக நாவலப்பிட்டிய போலீசாருக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாவலப்பிட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினர் நாவலப்பிட்டி தொலஸ்பாகை வீதியில் அமைந்துள்ள வீடொன்றுக்கு அருகில் ஐஸ் போதைப்பொருள் பேக்கெட்டை விற்பனை செய்ய முயன்ற வேளை குறித்த சந்தேக நபர்களை சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களை பரிசோதித்த போது 52 ஐஸ் போதைப்பொருள் பேக்கெட்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. ஐஸ் போதைப்பொருள் பேக்கெட் ஒன்றின் விலை 7000 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளதுடன் டுபாய் தாரு என்ற போதைப்பொருள் வியாபாரியிடமிருந்தே போதைப் பொருட்களை கொள்வனவு செய்து ஈசிகேஸ் முறையில் விற்பனை செய்து வந்துள்ளமை விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட 23 மற்றும் 27 வயதுடைய தம்பதியினர் கம்பளை கிரளப்பனை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை நட்பட்டி முனையில் உள்ள பாதுகாப்பற்ற வடிகானை மூட நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட நட்பட்டி முனை பகுதியில் உள்ள கழிவுநீர் வடிகான் உரிய முறையில் மூடப்படாமை காரணமாக மாணவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். அண்மை காலமாக மாணவர்களின் பயன்பாட்டில் உள்ள நட்பட்டி முனை 3 ஆலையடி வடக்கு வீதியில் உள்ள குறித்த வடிகானில் மூடியின்மை காரணமாக அப்பகுதியில் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இவ்வடிகான்கள் தொடர்பில் உரிய தரப்பினருக்கு அறிவித்தும் எதுவித நடவடிக்கையும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாணவர்களின் நிலைமைகள் அறிந்து குறித்த வடிகானின் மூடிகளை நிர்மாணித்து உதவுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் வரிகளை செலுத்துமாறு அனைத்து வரி செலுத்துவோருக்கும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த உத்தரவு தனிநபர்கள், நிறுவனங்கள், நிறுவன கூட்டாண்கள் மற்றும் பிற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி கட்டணத்தை இணையவழி வரி செலுத்தும் தளம் அல்லது இலங்கை வங்கியின் எந்த கிளையிலும் செலுத்த முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தாமதங்கள் அல்லது தவறவிடப்பட்ட கட்டணங்கள், வட்டி மற்றும் அபராதங்களுக்கு வழிவகுக்கும் எனவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரித்துள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை 751 பிரதான வீதியில் தண்ணீர் பவுசர் ஒன்று இன்று காலை தடம் புரண்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை 751 பிரதான வீதியில் மக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்வதற்காக பயணித்த பருத்தித்துறை நகரசபைக்கு சொந்தமான தண்ணீர் பவுசர் ஒன்று இன்று காலை தடம் புரண்டுள்ளது. தண்ணீர் பவுசரின் சக்கரம் கலன்றதில் தண்ணீர் வண்டி தடம் புரண்டது. சம்பவம் நிகழ்ந்த வேளை அந்த வீதி வழியாக மக்கள் பயணிக்காததால் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது.
மட்டக்களப்பில் 2ஆம் மொழி கற்கை நெறியை பூர்த்தி செய்த அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் அரசு உத்தியோகஸ்தர்களுக்கான 2ஆம் மொழி கற்கை நெறியின் இறுதி நாள் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் உதவி பணிப்பாளர் ஹாயன் சம்பத் பொதுவிடிய தலைமையில் பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நிகழ்வுகள் நடைபெற்றது. நிகழ்வில் அதிதிகளாக சிங்கள பாரமுறைப்படி வரவேற்கப்பட்டனர். கற்கை நெறியினை பூர்த்தி செய்த உத்தியோகஸ்தர்களினால் கலை, கலாசார, பண்பாடு நிகழ்வுகளும் நிகழ்த்தப்பட்டன. நிகழ்வில் மேல் மாகாண ஒருங்கமைப்பாளர் ஹிரேசிமா ஃபெரேரா, பயிற்சி நெறியின் வளவாளர்களான செல்வி MK திலினி மதுஷிகா, ஜஹானா தியோகாந்த் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நிகழ்வின் இறுதியில் அதிதிகளால் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. அம்பலாந்தோட்டை நீர் சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அம்பலாந்தோட்டை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நீர் சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. செவனகல சீனி தொழிற்சாலையிலிருந்து மதுபான உற்பத்தி தொடர்பான இரசாயன பொருட்கள் நீரில் கலப்பதன் காரணமாகவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான உரிய விசாரணை நடத்தப்படும் வரை சுத்திகரிப்பு நிலையத்தின் சுத்திகரிப்பு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் பிராந்திய பொறியியலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இலங்கை பத்திரிகை பேரவையினால் மட்டக்களப்பில் சேலமர்வு நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் மற்றும் மாவட்ட ஊடகப் பிரிவின் ஒருங்கமைப்புடன் இலங்கை பத்திரிகை பேரவையால் மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர்களுக்கு சேலமர்வு நடத்தப்பட்டது. சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்புவதில் ஊடகவியலாளர்களின் பங்கு எனும் துணைப்பொருளில் சேலமர்வு இடம்பெற்றது. சேலமர்வினை மட்டக்களப்பு மாவட்ட அரசு அதிபரின் பிரதிநிதியாக மாவட்ட மேலதிக அரசு அதிபர் சுதர்சினி ஸ்ரீகாந்த் அவர்கள் தலைமை தாங்கி நடாத்தினார். பேரவையின் இலங்கை பத்திரிகை பேரவையின் தலைவர் BR விஜயபண்டார பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்திருந்தார். சேலமர்வில் திருகோணமலை பல்கலைக்கழக தொடர்பாடல் மற்றும் வணிக ஆய்வு பீடத்தின் விரிவுரையாளர் ஜோய்ட்ரூஸ் ரவிச்சந்திரன் மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் தேவதாசன் செந்தில்வேலவர் விரிவுரையாற்றியிருந்தனர். இலங்கை பத்திரிகை பேரவையின் உதவி ஆணையாளர் சுரேசான ரங்க, மட்டக்களப்பு மாவட்ட தகவல் அதிகாரி வடிவேல் ஜீவானந்தன், ஊடகவியலாளர்கள் 14 பிரதேச செயலகங்களிலும் இடம்பெறும் அரச நிகழ்வுகள் அறிக்கையிடும் உத்தியோகஸ்தர்கள் என 70க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து சிறப்பித்தனர். சிறுவர் தினத்தை முன்னிட்டு சிறுவர்களின் பாதுகாப்பு நலன் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி அம்பாறை கல்முனையில் நடைபெற்றது. சிறுவர் தினத்தை முன்னிட்டு சிறுவர்களின் பாதுகாப்பு நலன் மற்றும் அவர்களின் உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வானது பிரதேச செயலாளர் TMM அன்சார் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனைகளின்படி கல்முனை பிரதேச செயலக பிரதம முகாமைத்துவ உத்தியோகஸ்தர் திருமதி SSM நௌஃபல் தலைமையில் இன்று கல்முனை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலக முன்பிள்ளை பிரிவு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் R சித்திக்குமாவிற்கும் ஒருங்கமைப்பில் இடம்பெற்ற நிகழ்வில் மகளிர் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் ஜெனிதா மோகன், சிறுவர் உரிமைகள் மேம்பாட்டு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் AK ஹாமிலிலம்மா, உளவளத்துறை உத்தியோகஸ்தர் ஜஸ்மின் போன்றோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் கல்முனை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முன்பிள்ளை பாடசாலை ஆசிரியர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வும் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மாகாண அரசு அதிகாரிகளுக்கு டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் AI தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் மற்றும் AI தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்து மாகாண மட்டத்தில் உள்ள அரசு நிறைவேற்று அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி தொடரில் முதலாவது மாகாண மட்ட நிகழ்ச்சி நேற்று கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களை தெளிவுபடுத்துவதையும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளின் அறிவை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட இந்த நிகழ்ச்சி மத்திய மாகாண சபை, மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் அனைத்து நிறைவேற்று அதிகாரிகளின் பங்கேற்புடன் நடைபெற்றது. கொழும்பை மையமாக கொண்டு டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் AI தொழில்நுட்பம் குறித்து அரசு அதிகாரிகளுக்கான 6 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இதுவரையில் நடத்தப்பட்டுள்ளதுடன் இதில் 4000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர்.
அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் மாகாண மட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தி அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் தொடர்பாக அரசு அதிகாரிகளின் வகிபாகம் மற்றும் AI தொழில்நுட்பத்தை அரசு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவது குறித்து கொழும்புக்கு வெளியே உள்ள அரசு அதிகாரிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி திட்டம் ஜனாதிபதி அலுவலகத்தின் ஒருங்கமைப்பின் கீழ் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்து ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய மற்றும் தகவல் தொழில்நுட்ப முகவர் நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களான ஹர்ஷ புரசிங்க மற்றும் சமீப அபேசிங் ஆகியோர் வளவாளர்களாக இதில் கலந்து கொண்டார்கள். ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாதிபதி நிதிய செயலாளர் ரோஷன் கமகேவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். இராணுவத்தின் 76வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சிறப்பு மத நிகழ்வு தொடர்பான மத அனுஷ்டானங்களும் ஆரம்பமானது. இலங்கை இராணுவத்தின் 76வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஆசீர்வாதம் பெற ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு மத நிகழ்ச்சி தொடர் நேற்று அனுராதபுரம் புனித ஸ்ரீ சேம்பதி மகாபோதியில் நடைபெற்றது. மத அனுஷ்டானங்களுடன் இந்த நிகழ்வு ஆரம்பமானது. குறித்த மத நிகழ்ச்சி இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ட்ரொட்ரிகோவின் தலைமையில் நடைபெற்றது. ருவன்வெளி மகாசேய முன்பிருந்து ஆரம்பமாகிய இராணுவ கொடிகளை ஏந்திய ஊர்வலம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு சென்று அங்கு ஆசீர்வாதங்களை பெற்றது. இந்த மதச்சடங்குகள் 8 வழிபாட்டு தலங்களுக்குமான பிரதம தேரர் கலாநிதி வல்லேகம கேமரத்ன நாயக்க தேரரின் தலைமையில் நடைபெற்றன. இதேவேளை இராணுவ கொடிகளுக்கு ஆசீர்வாதம் பெறும் நிகழ்வு வவுனியா ஸ்ரீ கந்தசாமி கோவில் வளாகத்தில் இராணுவ தளபதியின் தலைமையில் இந்து மத சடங்குகளும் செய்யப்பட்டன. பின்னர் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ட்ரொட்ரிகோ போரினால் பாதிக்கப்பட்டோர் போர் வீரர் சிகிச்சை பெறும் நலன் விடுதியான அபிமன்சல 1 நலன் விடுதிக்கு சிறப்பு விஜயம் மேற்கொண்டு அவர்களின் நலன் குறித்து விசாரித்தார். இராணுவத்தின் அனைத்து படையணிகளையும் பிரதிநிதிப்படுத்தி சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். இனி தொடர்பான வர்த்தக வாணிப செய்திகள். எவோல்யூஷன் ஆட்டோ கிரீன் ஹீல்ஸ் ஹானிவெல் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியுள்ளது. எவோல்யூஷன் ஆட்டோ கிரீன் ஹீல்ஸ் ஹானிவெல் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மண்டப வளாகத்தில் ஆரம்பமானது. இதன்போது பல்வேறு வகையான மின்சார வாகனங்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன. இன்று ஆரம்பமான இந்த நிகழ்வு நாளையும் நடைபெறவுள்ளது. நிகழ்வில் பரிசோதனை சாரத்தியம் செய்யும் வாய்ப்பும் நிதி மற்றும் வேலைவாய்ப்பு ஆலோசனைகள், சுவாரஸ்யமான விளையாட்டுகள், பல்வகையான சுவையான உணவுகள் மற்றும் இசை நிகழ்வுகள் என்பன இடம்பெறவுள்ளன. நாம் நமது ஆலோகா சேமிப்பு வைப்பு கூடம் ஒன்றை திறந்து வைத்திருக்கின்றோம். இங்கு நமது ஊழியர்கள் மக்களுக்கு தங்களது நிதியியல் சம்பந்தமான சேவைகளை செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த ஆலோகா அக்கவுண்ட் நமது ஆலோகா கணக்கானது சிறப்பாக பிரத்யேகமாக மகளிர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்குமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கணக்கு. இந்த ஆலோகா கணக்கை நீங்கள் ஆரம்பிப்பதன் மூலம் உங்களுக்கு பலவிதமான சலுகைகள், கட்டண சலுகைகள், இலவச நிதியியல் சம்பந்தமான ஆலோசனைகள் மற்றும் கடன் வசதிகள், வைப்புகளுக்கு சிறப்பான கட்டண சலுகைகள், மேலும் பல வசதிகளை இந்த ஆலோகா கணக்கு கொண்டுள்ளது. எனவே நீங்கள் இங்கு வருகை தந்து எமது அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து நிதியியல் தேவையான சம்பந்தமான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அழைக்கின்றோம். எமது DFCC வங்கியின் கிரெடிட் கார்டானது நீங்கள் உலகின் எப்பாகத்தில் செலவழிக்கும் தொகைக்கும் 1% கேஷ்பேக்காக உங்களது அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் மீள வழங்குகின்றோம். அவ்வாறான சிறப்புமிக்க அந்த கடன் அட்டையை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நாங்கள் இந்த ஆலோகா கூடத்தில் செய்திருக்கின்றோம். டிஜிட்டல் எதிர்காலத்தை மேம்படுத்துவதில் பங்களிப்பு வழங்க SLT மொபிட்டல் முன் வந்துள்ளது.
தேசிய தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப தீர்வுகள் வழங்குநராக எஸ்எல்டி மொபிட்டல் உறுதியான நிதிசார் மீட்சியை பதிவு செய்திருந்ததை தொடர்ந்து தேசத்தின் மூலோபாய செயற்பாடுனராக செயலாற்றும் வகையில் இலங்கையின் டிஜிட்டல் எதிர்காலத்தை துரிதமாக மேம்படுத்துவதில் பங்களிப்பு வழங்க முன்வந்துள்ளதாக அதன் குழும தலைவர் கலாநிதி மோதிலால் டி சில்வா தெரிவித்துள்ளார். අපේ කම්පනි ඉතිහාසයේම මේ වගේ ට්‍රාන්ස්පේරන්ට් ප්‍රොසෙස් එකක් තිබුණේ නැහැ. அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கும் நிலையில் தேசத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் செயற்பாடுகளை துரிதப்படுத்த எஸ்எல்டி மொபிட்டல் எதிர்பார்ப்பதுடன் சகல துறைகளின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வலுவூட்டவும் முன்வந்துள்ளது. நிறுவனத்தின் பங்குகளை விற்பனை செய்வதில் கவனம் செலுத்தப்பட்ட நிலையில் 2025ஆம் ஆண்டின் முதல் அரையாண்டில் உறுதியான லாபத்தை பதிவு செய்திருந்தமையானது தேசத்தின் தொழில்நுட்ப கட்டமைப்பு மற்றும் பொருளாதார சுபீட்சம் ஆகியவற்றை வரையறுக்கக்கூடிய டிஜிட்டல் உட்கட்டமைப்பை கட்டியெழுப்பும் நிலைக்கு எஸ்எல்டி மொபிட்டலை நிலைநிறுத்தியுள்ளது. இலங்கை அரசாங்க வலையமைப்பு என்பது நிறுவனங்களுக்கு இடையிலான இணைப்புக்கான முதுகெலும்பாக செயற்பட்டு ஒப்பற்ற இணைந்த செயற்பாடுகளுக்கும் அனைத்து மட்டங்களிலும் உள்ள ஆளுகை தளங்களுக்கும் ஆதரவளிக்கிறது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் எஸ்எல்டி மொபிட்டலினால் நிர்வகிக்கப்படும் LGN உறுதித்தன்மை, பாதுகாப்பு மற்றும் அளவிடும் தன்மை ஆகியவற்றை உறுதி செய்து தேசத்தின் வளர்ந்து வரும் டிஜிட்டல் நிர்வாக கட்டமைப்பிற்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை உருவாக்குகிறது. எஸ்எல்டி மொபிட்டலினால் இலங்கையின் டிஜிட்டல் உட்கட்டமைப்பை கட்டியெழுப்புவதற்காகவும் நவீனமயப்படுத்துவதற்காகவும் தொடர்ச்சியாக முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பெருமளவு முதலீடுகளில் ஃபைபர் வலையமைப்புகள், 4G மற்றும் 5G மற்றும் கிளவுட் போன்றன அடங்கியுள்ளதுடன் தேசத்தின் டிஜிட்டல் மாற்ற செயற்பாடுகளில் முதுகெலும்பாக அமைந்துள்ளன. இலங்கை தொலைத்தொடர்பாடல் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் ஆதரவு மற்றும் வழிகாட்டல்களுக்கு நாம் பெரிதும் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த மேம்படுத்தல்களை மேற்கொள்வதில் அவர்களுடனான பங்காண்மை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. 2025 முதல் அரையாண்டு காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட வியத்தகு நிதிசார் முன்னேற்றம் எஸ்எல்டி மொபிட்டலின் எதிர்காலத்தில் அத்தியாவசியமான அடித்தளத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்பு பதிவு செய்திருந்த 323 மில்லியன் ரூபாய் இழப்பை நாம் 4.28 பில்லியன் ரூபாய் வரிக்கு பிந்திய இலாபமாக மாற்றியிருந்தோம். வருமானம் 55.2 பில்லியன் ரூபாயாக உயர்ந்திருந்தது. செயற்பாட்டு சிறப்பு மற்றும் ஒழுக்கமான நிர்வாகம் போன்றவற்றினால் இந்த சாதனை சாத்தியமாகியிருந்ததுடன் தேசிய டிஜிட்டல் செயற்பாடுகளை துரிதமாக முன்னெடுக்கவும் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்களில் முதலீடுகளை மேற்கொள்ளவும் இலங்கையின் டிஜிட்டல் எதிர்காலத்துக்கு வலுவூட்டும் உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கும் எமக்கு வலு சேர்த்துள்ளது. எதிர்கால தலைமுறையினரை மேம்படுத்த உலகத்தரம் வாய்ந்த இணைப்பு திறன் மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைபேறான வகையில் நிர்வகிக்கப்படும் நிறுவனமான எஸ்எல்டி மொபிட்டலை மாற்றியமைக்க நாம் எம்மை அர்ப்பணித்துள்ளோம். அனைத்தளவிலான வியாபாரங்களும் உலகத்தரம் வாய்ந்த இணைப்பு மற்றும் டிஜிட்டல் தீர்வுகளை அணுகும் போது டிஜிட்டல் பொருளாதாரம் செழித்து வளரும் என்பதை எஸ்எல்டி மொபிட்டல் உணர்ந்துள்ளது. தொழில்நுட்ப ஆரம்ப நிலை நிறுவனங்கள், சிறிய நடுத்தரவு தொழில் முயற்சியாண்மைகள், அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் பாரிய நிறுவனங்கள் உட்பட தொழில்துறையின் முழு அளவிற்கும் சேவை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட தனிப்பயனாக்கப்பட்ட அளவிடக்கூடிய தீர்வுகளை இந்நிறுவனம் வழங்குகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.